யோவான் 15:16. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இயேசு நமக்குள் விதைத்த வேத வசனங்கள், அதன் மூலமாக உண்டாகும் ஆசீர்வாதங்கள், அதன் மூலமாக கிடைக்கிற பண்புகள் ஆகிய கனிகள், ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கனிகளை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, ஓ வருஷம் பிறந்துருச்சு, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்குமா, உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குமா? உலக ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் புது வருஷம் அல்ல, விண்ணக ஆசீர்வாதங்களை தேடினால் மண்ணக ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதை தான் இயேசு கிறிஸ்து யோவானில் அழகாக கூறியுள்ளார். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எவ்வளவு மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். கடவுள் பாருங்க, நமக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் அருமையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது, கனி தருகிற வாழ்க்கை, கனி தருகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அதற்காகத்தான் ஏற்படுத்தியுள்ளார். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை நீங்கள் கடைசியை பார்த்தீங்க, அதனால தான் இந்த பேராகிராஃபை நான் போட்டேன். அவர் சொன்ன பாரு, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதைதான் ஆண்டவர் யோவான் 15:6 நான் மீண்டுமாக வாசிக்கிறேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாக நான் ஏற்படுத்தினேன். ஆகவே என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து இதை அழகாக சொல்லி இருக்கிறார் என்றால், இதனை 3 பிரிவுகளாக நாம் பிரித்து தியானிக்கலாம். உன்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நம்பிக்கையாக இந்த கனிகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 1, கனி தருகிற ஒரு புதிய வாழ்க்கை, வாழ்க்கைக்குரிய ஒரு தைரியம் கூட சொல்லலாம். கனி தரக்கூடிய வாழ்க்கைக்குரிய ஒரு தைரியம். 2வது, நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் கனிகளை உருவாக்கும் திருப்தியான ஒரு வாழ்வு. 3வதாக, வாழ்வின் பிரச்சனைகளுக்குள் தீர்வு காணக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த 3 நிலைகளை பரிசுத்த ஆவியானவர் மிக நேர்த்தியாக இந்த வசனத்தில் வைத்திருக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, கனிதரும் ஒரு புதிய வாழ்க்கைக்குரிய தைரியம். இதைதான் யோவான் 15:16 நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக நான் ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க கனி கொடுக்கணும்னு சொல்ல, எதிர்க்க இருக்கிறவர்கள் கனி கொடுக்கணும்னு சொல்ல, நீங்க தான் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலா தனித்தனியாக நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அதுதான் தேவ பிள்ளையே. ஆண்டவர் இங்கே போய் அவர் சொல்ற அந்த வார்த்தையினுடைய கூற்றை பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் போய் கனி கொடுக்க முயற்சி செய்யுங்கள் என்றோ
அதே நேரத்தில் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்றும் தாம் நம்புவதாகவோ கடவுள் எந்த இடத்துலையும் சொல்லல. சொன்னாரா? சொல்லல. அவர் சொல்றாரு, புறப்பட்டு போ என்று கட்டளை இடுகிறார். நீ புறப்பட்டு போ. ஒருவேளை நீ போகிற இடத்துல நீ தென்னிந்தியாவுக்கு அனுப்புறாரோ, வட இந்தியாவுக்கு அனுப்புறாரோ, அமெரிக்காவுக்கு கூட அனுப்பலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நியூசிலாந்து கூட அனுப்பலாம், வேற எந்த தேசத்துக்கு வேணும்னாலும் அனுப்பலாம். அவர் நினைச்சா எங்க வேணும்னாலும் அனுப்பலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீ எங்க போனாலும் அவர் சொல்றார், புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்ப கடவுள் எதிர்பார்க்கிறார், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி ஆண்டவரே உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் அவருடைய சுவாச காற்று, அதற்கு தான் அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். இந்த தைரியம் எப்பொழுதும் இருக்கணும். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த தைரியம் எப்பொழுதும் இருக்கணும். இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்க போங்கப்பா. இயேசு சீடர்களை பார்த்து சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்க போங்க. இயேசு அனுப்புறாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசு கூப்பிடுறாரு, வாங்க அக்கறைக்கு போவோம். சீடர்களை பார்த்து சீடர்கள்ட்ட என்ன சொல்றாரு? எதிரே இருக்கிற உங்க கிராமத்துக்கு போங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்கே போக மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். கதை பேச போவோம், வார்த்தையை சொல்ல போக மாட்டோம். நீங்களாம் நல்லவங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள். எல்லாரையும் போய் நீங்க ஆண்டவருடைய சீடராக தான் மாற்ற சொன்னார். விசுவாசியா இருக்க சொல்ல, சீடர்கள் ஆக்க. இதை தான் இயேசு கட்டளையிட்டார். இயேசு கட்டளையிட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சொன்னா, இயேசுவுக்கு நாம் கனி கொடுக்கும்படி புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதை தான் கடவுள் விரும்புகிறார். வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, உன்னத பாட்டு, இனிமை மிகு பகுதி, திருவெளிப்பாடு. இந்த பகுதியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டடாக படிப்பேன். அதில் இனிமை மிகு பாடல் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் மிக அழகான ஒரு சத்தியத்தை அழகாக எழுதி வச்சிருப்பார். பாருங்க, காட்டு மரங்களிடை நிற்கும் கிச்சிலி போல் காலையிருள் இலங்குகின்றார் என் காதலர் தாம். அவரது நிழலிலே அமர்வதில் இன்புறுவேன். அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும். அவர் கனி என் நாவுக்கு இனிமை தருகிறது. காட்டு மரங்களுக்கு இடையே நிற்கும் கிச்சிலி போல். அதுல கடைசி பகுதி சொல்லுது, அவரது நிழலிலே அமர்வதில் இன்புறுவேன். அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும். இந்த இடத்துல கிச்சிலி மரத்தினுடைய கனியை குறித்து பார்க்கிறோம். தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்கிறது, நிறைய மரங்கள் இருக்கிறது. எல்லா மரத்திலையும் அநேக கனிகள் காணப்பட்டது. ஆமென், அநேக கனிகள். கிச்சிலி மரத்தின் அடியில், அதனுடைய நிழலில் அமர்ந்திருக்கிற ஒரு மணவாட்டியினுடைய எண்ணம், ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, அதன் இனிமையை, கனியை உண்டு மதுரமான உணர்வுடைய அவள் விரும்பினாள். பிரைஸ் தி லார்ட். ஒரு மணவாளனுக்குரிய மணவாட்டி, ஒரு மணவாட்டியினுடைய ஆசை என்ன? அந்த கிச்சிலி மரத்தின் நிழலில் போய் உட்கார்ந்து அமர்வதில் ஒரு ஆசை. அதே நேரத்தில் அதன் இனிமையான கனியை உண்டு மதுரமான அதனுடைய சுவையை உணர்ந்து அதை மகிழக்கூடியவளாக அவள் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மணவாட்டியாக அழைக்கப்பட்டுள்ள நீங்களும் நானும், ஆமென், நம்மெல்லாம் யாரு? மணவாட்டிகள். மணவாட்டிகளாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும்
இயேசுவின் இனிமையான நிழலிலே அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டியது தான் நமக்கு கிடைக்கிற ஒரு கிச்சிலி மரத்தினுடைய சுவையாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நிறைய பேர் நம்ம கேத்தலிக்கில் இதை எடுத்து பேச மாட்டாங்க, இதை டச் பண்ண மாட்டாங்க, படிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் அவ்வளவு அழகான மனரம்யமான ரகசியங்கள் இதில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நாம் இனிமையான கனிதரும் மரங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருக்கணும்? இனிமையான சுவையான கனி தருகிற மரங்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை நீங்க பாதத்தில் உட்கார்ந்து அவர் சமூகத்தில் அவரை கவர்ந்து 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 அவருடைய மதுரத்தை நீ சுவைக்க 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 நீ ஒரு நல்ல ஒரு விசுவாசிகளாக மாற முடியும். ஆமென். நல்ல ஒரு விசுவாசியாக வேறு ஒன்று இருக்கும். அங்கதான் இயேசுவோடு வேறு ஒன்று இருக்கும். பெயர் அளவில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவர்கள் பாதத்தில் அமர 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 அந்த கிச்சிலி மரத்தினுடைய சுவையை சுவைக்க 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 நீ நம்ம எப்படிப்பட்ட ஆளா மாறுறேன்னு சொன்னால் சிறந்த விசுவாசிகளாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய திருவாய் மலர்ந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக மரியாள் எங்க போய் உட்காந்துட்டான்? அவர் பாதத்தில் போய் உட்காந்துட்டான். மரியாள் தான் பேரு, ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு எங்க இருக்குதுன்றதை மரியாள் கண்டு கொண்டாள். அதே நேரத்தில் லேகியோனாகிய பிசாசு பிடித்தவன், இந்த பிசாசு துரத்தப்பட்ட பின்பு அந்த மனிதன் இயேசுவின் பாதத்தில் போய் உட்கார்கிறான். அது அவனுக்கு மதுரமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் இயேசுவின் இனிமையான நிழலில் அவருடைய பாதத்தில் அவருடைய இனிய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்து இனிமையான வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது நாம் எப்படியா மாறுவோன்னு சொன்னால், அவருடைய சுபாவத்தை, யாருடைய சுபாவத்தை? கடவுளுடைய சுபாவத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக மாறுவோம். நான் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக இந்த புதிய வருஷத்தில் கடவுள் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார், வார்த்தையை நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். எதற்காக ஏற்படுத்தினார்? புறப்பட்டு போ என்று எதற்காக சொன்னார்? நீ அவர் பாதத்தில் அமர்ந்து அந்த மகிமையான சுவையை நீ சுவைத்து அவருக்காக நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அநேகருக்கு நீ இயேசுவை பிரதிபலிக்க முடியும். இதைதான் வேதத்தில் இனிமை மிகு பாடல் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. பாறை பிளவுகளில் இருப்பவளே, பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, என் வெண்புறாவே, காட்டிடு காட்டிடு எனக்கு உன் முகத்தை, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை, நான் கேட்க உன் குரலை, உன் குரல் இனிது, உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே, உன் முகம் எழிலே. பிரைஸ் தி லார்ட். நான் கேட்கணும்பா. எவ்வளவு அழகா சொல்ல, நான் கேட்கணும். ஆண்டவர் சொல்ல, மகளே உன் குரலை நான் கேட்கணும். உன் குரல் எவ்வளவு இனிமை. இதை யாருக்கு சொல்றார் தெரியுங்களா? மணவாட்டி, மணவாட்டிக்கு, மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையா? மணவாட்டியினுடைய குரல் இயேசு என்கிற மணவாளனுக்கு எப்படி இருக்கும்? இனிமையா இருந்தது என்று இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்கிற மணவாளனுக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மணவாட்டிகள். மணவாட்டிக்கு ஒரு பெரிய தகுதியே இருக்கு. ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும், ஒரு மணவாட்டி எப்படி வாழணும், ஒரு மணவாட்டி என்ற அந்த வார்த்தைக்கு அவன் எப்படி நிற்கணும், தகுதியுடையவளா என்பதை
வேதம் நிறைய சொல்லி கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய மனவாட்டியாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவருடைய மனவாட்டியாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படியே மனவாட்டியாக ஏற்படுத்தி இருக்கிற நம்மளை பார்த்து உங்களுடைய வார்த்தைகள், ஆமென், உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய குரலும் கூட அவர் பாதத்தில் அமரும் பொழுது அது இனிமையாக இருக்கிறது. நம்ம போய் அழுதா கூட அது அவர் பாதத்தில் இனிமையாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறது அவருக்கு இனிமையாக இருக்கும். என் மகன் இன்னைக்கு வந்து ஆராதிக்கலை, என் மனவாட்டி இன்னும் வரவில்லையே, என் மனவாட்டி இன்னும் என்னிடத்தில் பேசவில்லையே, என் மனவாட்டி இன்னும் வந்து சேரவில்லையே என்று மணவாளன் காத்திருக்கிறார். ஐயா, உலகம் உன் வார்த்தையை புறம்பே தள்ளலாம், உறவினர்கள் உன் வார்த்தையை புறம்பே தள்ளலாம், அசட்டை பண்ணலாம், ஆனால் உன் வார்த்தையை அசட்டை பண்ணாதவர் மேலே இருக்கிறார். அதுதான் சொல்லுவார் அழகா, நீ பேச அவர் கேட்க, அவர் பேச நீ கேட்க, அதுவே ஜெப நேரம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு சிலர் எப்படி இருக்கிறாங்க, எப்போதும் பார்த்தீங்கன்னா எந்தவித பொருளும் இல்லாமல் அர்த்தமும் இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, வளவலன்னு பேசுவாங்க. அதில் ஒரு பொருள் இருக்காது, வெறும் காற்று தான் இருக்கும். பிதற்றுகிற தன்மை, பிதற்றுகிற தன்மை. அந்த வார்த்தையில் ஒரு பொருள் இருக்காது, அந்த வார்த்தையில் ஒரு பிடிப்பு இருக்காது. நல்லா பார்த்துங்க, துவக்கமும் முடிவும் அறியக்கூடாத உரையாடலை கூட அங்கே அவங்க சொல்கிறத பார்க்க முடியும். ஆமாம், நிறைய பிரசங்கங்கள் அப்படி தான் இருக்குது இல்லையா? துவக்கம் எதுன்னு தெரில, முடிவு எதுவும் தெரில, ஆனால் மேடையில் நின்றுக்கிட்டு, புல்பீட்டில் நின்றுக்கிட்டு உரையாடலை நாம் கேட்குறோம். பேசுகிறவங்களுக்கும் என்ன பேசுகிறோன்னு தெரியல, கேட்குறவங்களுக்கும் என்ன கேட்குறோன்னு புரியல. இதுதான் பிதற்றல். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ பேசுகிறதை, நீ எங்கே வந்து உட்காந்துட்டு, கிச்சிலி மரத்துக்கிட்ட வந்துட்ட, அவர் பாதத்தில் வந்துட்ட, அவர்கிட்ட நீ பேசுகிற, அவர்கிட்ட நீ சொல்கிற, அவர்கிட்ட முறையிடுற, அது அவருக்கு இனிமையாக இருக்கிறது. அதை அவர் ரசிக்கிறார், அதை அவர் ரசிக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. தேவப்பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அவர் வாயை திறப்பது மிக அரிதாயிருக்கும். ஆமென். அதனால தான் நூற்றுவ தலைவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான். ஒரு வார்த்தை, அரிதான வார்த்தை தான் இயேசு பேசுது. வளவலன்னு எல்லாம் பேசவே மாட்டாங்க பாருங்க. பொருள் இல்லாத வார்த்தையை போட்டுட்டாக்கா அங்கே பிரச்சனை உருவாக்கிடும். எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசவே பேசாதீங்க. ஆண்டவர் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 26வது வசனம். தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார், மாசற்றோரின் சொற்களே உவப்பளிப்பவை. பாருங்க, தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார், ஆனா அதே நேரத்தில் மாசற்றோரின் சொற்களே உவப்பளிப்பவை, சந்தோஷத்தை கொடுப்பவை, மகிழ்ச்சியை கொடுப்பவை. தேவைக்கேற்ப பேசுங்க, தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க எண்ணங்கள் கூட இனிமையா இருக்கணும், உங்க சிந்தனை இனிமையா இருக்கணும், உங்கள் சொற்கள் இனிமையா இருக்கணும். பிசாசு உங்க வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கி உங்களை பிரச்சனையில கொண்டு போய் விடுறதுக்கு அவன் ரெடியா நிற்கிறான். வேதம் என்ன சொல்லுது? உன் வாயை கட்டு, அப்பதான் தேவ கிருபையை நீ பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க சிந்தனை கூட இனிமையா இருக்கணும், உங்கள் எண்ணங்கள் இனிமையா இருக்கணும். அப்ப நீ இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இனிமையாக மாற வேண்டும் என்றால், உன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்றால், நீ எங்க போய் உட்காரணும்? அந்த மரத்துக்கு கீழே உட்காரணும், இயேசுவின் பாதத்தில் போய் உட்காரணும். நீதி தலைவர் 9வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் அவற்றிடம்
எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. பாருங்க, அத்தி மரம் சொல்லுது நான் வருவேனா. எல்லா மரங்களும் சேர்ந்து சொல்லுது அத்தி மரத்துக்கிட்ட போயிட்டு எங்களுக்கு நீ தலைவனா வந்து இரு. ஆமென். அத்தி மரத்துக்கிட்ட போய் சொல்லுது, எல்லா மரங்களும் சேர்ந்து எங்களுக்கு நீங்க வந்து எப்படி இருக்கணுமா, தலைவனா இருங்கள் என்று எல்லா மரமும் வந்து கேட்குது. அதுக்கு அத்தி மரம் சொல்லுது, இதை நான் ஏற்க மாட்டேன். எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன்? என்னுடைய இனிமையான மதுரமான கனியை விட்டுவிட்டு நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆமென். என் மரத்தில் இருக்கிற சுவையையும், என் மரத்தில் இருக்கிற அந்த இனிமையையும், என் மரத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தையும் விட்டுவிட்டு நான் எப்படி வந்து ஏற்றுக்கொள்வேன்? அது சொல்லுது, மற்ற மரங்களை நான் அரசாளுவேனோ, மற்ற மரங்களுக்கு நான் ஆளுகை செய்வேனோ. இதை நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளையே. நீ மற்றவங்களுக்கு நான் இனிமையாக இருக்க முடியவே முடியாது. ஆமென். முடியுமா? அடுத்தவனுக்காக வாழ முடியுமா? முடியாது. அதை தான் இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? அத்திமரத்தை வச்சு அத்திமரம் சொல்லுது, நான் எப்படி தலைவனாவேன் மற்ற மரங்களுக்கெல்லாம்? ஏன் மதுரமான மரமே, நான் தான், என் பழம் ரொம்ப சுவையாக இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, மற்றவர்களுக்கு நான் இனிமையாக இருக்க முடியுமா? ஆமென். ஆனால் எனக்கு நான் இனிமையாக இருக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு நான் இனிமையாக இருக்க முடியும். உனக்குள்ளாக அந்த இனிமை இருந்தது என்று சொன்னால் அதை பார்க்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்க? புரியுதுங்களா? அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நான் தலைவனாக விரும்பலை, அடுத்தவர்களுடைய காரியத்திற்கு நான் தலைவனாக விரும்பலை, அடுத்தவர்களுடைய பஞ்சாயத்துக்கு நான் தலைவனாக விரும்பலை. ஆனால் இந்த அத்திமரம் சொல்லுது, அதனை ஏற்காமல் என்னுடைய இனிய மரமான கனியை விட்டு நான் மற்ற மரங்களை அரசால போவேனோ. வசனம் அப்படிதான் சொல்லுது, அரசால போவேனோ. ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், நீ சரியாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு இனிமையான சுவையான கனியாக அழகான வார்த்தையாக நீ மாற முடியும். மற்றவர்களுக்கு முடியுமா? முடியாதா? ஒன்று உனக்குள்ளாக ஒரு இனிமை கொடுக்கிற வாழ்க்கை, இன்னொன்று மற்றவர்களுக்கு இனிமை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. மற்றவர்களுக்கு இனிமை கொடுக்க வாழ்க்கை. இதைதான் இந்த ஆண்டில் நாம் நினைத்து பார்க்கணும். நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நான் இயேசுவை காண்பிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு இனிமையான ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கலாம், நான் மற்றவர்களுக்கு இனிமையாக இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நல்லா புரிஞ்சுக்க, இனிமை நமது தியானத்தின் அடிப்படையாக இருக்கிறது. இனிமை என்று நம்முடைய தியானத்தினுடைய அடிப்படையில் தான் அமையும். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நீ தியானிக்கிறாயோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை நீ தியானிக்கிறாயோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் நீ நிலைத்திருக்க விரும்புகிறாயோ, அப்பொழுதுதான் அது உனக்கு இனிமையாக மாறும். ஆமென். மற்றவர்களுக்கு நீங்கள் இனிமையானவர்களாக, மற்றவர்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவரையே நீங்கள் தியானிக்கும் போது மற்றவர்களுக்கு நல்ல இனிமையாய் காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இயேசுவையே நீ தியானிச்சு பாருங்களேன், அவர் முகத்தை தியானிச்சு பாருங்க, அவருடைய அதிசயங்களை தியானித்து பாருங்க,
அவருடைய பாடுகளை தியானித்து பாருங்க, அவர் செய்த அற்புதங்களை தியானித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவரையே நீங்கள் தியானித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போ உங்களுக்குள்ளிருந்து வருகிற கனிகள் எப்படி இருக்கும்? அது இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். எத்தனை பேர் முடிவு எடுக்க, நான் ஆண்டவரை தியானிப்பேன்? நீங்க தியானிக்க 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 கடவுள் உங்களை எப்படி கொண்டு வர? வளர செய்வார். ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளருவீர்கள். ஒரே இடத்துல நிற்க முடியாது. அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். இங்க வந்து சொன்ன பிள்ளைகளுடைய சாட்சிகள் எல்லாம் சாதாரணமாக அந்த இடத்துக்கெல்லாம் போய் நிற்கல. உழைப்பு, அந்த உழைப்போடு கலந்த வார்த்தை, அந்த வார்த்தையோடு இருந்த ஜெபம், அந்த ஜெபத்தோடு இருந்த விசுவாசம், விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு போகும் பொழுது அங்கே இவர்கள் மற்றவர்களுக்கு இனிமையாக மாறுகிறார்கள். இனிமையாக மாறும் பொழுது ஆண்டவர் அவர்களை வளர செய்கிறார். அதனால தான் தேவ பிள்ளையே, இயேசுவை நீங்கள் தியானிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனிமையாய் மாறிவிடும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சில தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ளாக நீ போகாமல் இயேசுவை பாரு, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தியானிச்சு பாரு. அப்படியே கொண்டு போகலாம், சூப்பராக இருக்கும். அது ரொம்ப மனதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த தியானத்தில் வளர முடியும். இதைத்தான் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்றார். 119வது திருப்பாடல்ல 103வது வசனம் சொல்லுகிறது, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை ஆண்டவருடைய சொற்கள். அதனால தான் மல்கியாவில் எழுதியிருப்பாரு, குருக்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற முத்துக்களை தேடி மக்கள் வருகிறார்கள். அந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்க மக்கள் ஓடி வருகிறார்கள். அந்த வார்த்தையில் வெளிச்சம் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்குது? தேனிலும் இனிமையானது. அதை தான் அழகா ஃபாதர் பாடுவார், தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேனிலும் இனிமையானது, தெவிட்டாத ஒரு வார்த்தை, அதை கேட்க கேட்க அது மதுரமானது. அவர் இன்பமானவர். வேதம் சொல்லுகிறது அவர் இன்பமானவர். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமரும் பொழுது அங்கே ஒரு மகிமை இறங்கி வரும். அவர் பிரசன்னத்தில் போய் உட்காரும் பொழுது ஒரு ஜாய் இருக்கும். அவர் பிரசன்னத்தில் போய் உட்காரும் பொழுது ஒரு அரவணைப்பு இருக்கும். அதுதான் மதுரம், அதுதான் மதுரம். தேவ பிள்ளையை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் பேச்சு, உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள் அனைத்தும் மாறணும். ஆமென். இது மாறும் பொழுது அதே பேச்சோ, அதே நினைவோ, அதே சொல்லோ, அதே காரியங்களும் அது எப்படியாக மாறிவிடும்னா இனிமையாக மாறிவிடும். இனிமையாக மாறிடும். அப்போ என்ன நடக்கும்? மற்றவங்களை நீங்கள் கோபமாக கூட பேச முடியாது. தப்பாக ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணிட முடியாது. தப்பாக ஒருத்தரை நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன? இனிமையானவர் உள்ள இருக்காரியா, அவர் இனிமையானவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்காகத்தான் கடவுள் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாத தேவ பிள்ளையே. அப்படி இருக்கும்பொழுது என்ன இருக்கும்? பழைய கசப்புகள் உள்ள இருக்குமா?
பழைய சுபாவங்கள் உள்ளே இருக்குமா? பழைய எண்ணங்கள் உள்ளே இருக்குமா? இருப்பது கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா? அப்ப நீங்க கனி கொடுப்பீர்கள். அப்பதான் நீங்க கனி கொடுப்பீர்கள். இனிமை மிகு பாடல் 4வது அதிகாரம் 16வது வசனம். வாடையே எழு, வாடையே எழு, தென்றலே வா, தென்றலே வா, என் தோட்டத்தின் மேல் வீசு, என் தோட்டத்தில் மேல் வீசு, அதன் நறுமணம் பரவட்டும், அதனுடைய நறுமணம் பரவட்டும், என் காதலர் உன் காதலர் தம் தோட்டத்திற்கு வரட்டும், உன் காதலர் தம் தோட்டத்திற்கு வரட்டும், அதன் தித்திக்கும் கனிகளை உண்ணட்டும். Praise the Lord. Hallelujah. அதனுடைய தித்திக்கும் கனிகளை உண்ணட்டும் அப்படின்னு சொன்னா, இங்கே பார்க்கிற அந்த தித்திக்கும் கனி என்றது அந்த தமிழ் வேதாகம சொற்களை அழகா ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய மொழிபெயர்ப்பில் பார்க்கிறோம், தித்திக்கும் கனி, கனி கொடுக்கிறவர்களாக. புலம்பல் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். பசும் பொன்னுக்கு இணையான சீயோனின் அருமை மைந்தர் இன்று குயவனின் கைவினையா மண்பாண்டம் ஆயினரே. ஆமென். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதுதான் இருக்கு. அவர் என்ன சொல்ற பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே சொல்றாங்க, நாங்கள் விலையேற பெற்றவர்கள் இல்லை என்கிற எண்ணம் இன்னைக்கு அறிக்கை செஞ்சிடறாங்க. எங்ககிட்ட என்ன இருக்கு, நாங்க அப்படிப்பட்ட குவாலிட்டி உள்ள ஆட்கள் இல்லை, விலையேற பெற்றவர்கள் இல்லை. ஆமென். அறிக்கையே செஞ்சிடறாங்க. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணா இருக்கிற உங்களையே நீங்க தரை குறைவாய் என்று நான் கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பாரு? கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பாரு? தேவ பிள்ளையே, உங்களுடைய நல்ல மதிப்புகளை நீங்கள் உணர வேண்டும். நான் யாருடைய பிள்ளை? ஒவ்வொருத்தருடைய விலை மதிப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ராஜாக்களை எல்லாம் உருவாக்கின ராஜாவினுடைய பிள்ளைகள் நீங்கள். இதை உணரணும். ஒவ்வொரு நாளும் உணரணும். ஒவ்வொரு நாளும் உணரணும். இந்த வருஷத்துல நீங்க இந்த அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, நான் ராஜாவினுடைய பிள்ளை, நான் ராஜாவினுடைய பிள்ளை. என்னுடைய வேல்யூ என்னன்றதை நம்ம புரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உணர்ந்து கொள்ளுங்க, அறிக்கை செய்யுங்க. வீண் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். வீணான வார்த்தை, வீணான அறிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் அறிக்கை பண்றாங்க. இந்த வருஷம் கூட இன்னும் நான் வந்ததும் முதல்ல சொன்னது என்ன, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் அதை ஜெயித்தேன் சொன்னவர் உங்க வீட்டில் தான் இருக்காரு, உங்க கூட தான் இருக்காரு, உங்க பக்கத்தில் தான் இருக்காரு. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய வேல்யூவான ஆளுங்க. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், கிரயம் செலுத்தி மீட்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப இந்த சரீரத்தில் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காரியத்தை நான் செய்தே ஆக வேண்டும். அதுக்கு தான் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் அதற்காகத்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளையே. கடந்த ஆண்டில் நீங்க எங்கெங்கேயோ சுத்தி திரிஞ்சிருக்கலாம். நிறைய இடத்துல பல இடங்களுக்கு நீங்க போயிருக்கலாம். எங்கெங்கேயோ நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை இன்னும் மாறலையே, இன்னும் மாறலையே, இன்னும் மாறலையே, என் பிரச்சனைகள் மாறலையே, என் பிரச்சனைகள் மாறலையே, என் சூழ்நிலைகள் மாறலையே, என்னுடைய காரியங்கள் மாறலையே. அதற்காக எந்தெந்த இடத்துக்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் அலைந்து திரிந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டு விலையேற பெற்ற மக்களாக ஆண்டவர் உங்களை மாற்ற போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு ஒரே ஒரு இடம் எங்க தெரியுமா? கிச்சிலி மரம். ஆமென். இயேசு கிறிஸ்து பாதம்தான். அவர் பாதத்தில் நீ நேரத்தை கொடுக்க 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 நீ சுவை தருகிற மரமாக மாறுவாய். இனிமையான பிள்ளையாய் மாறுவேன். உன்னை தேடி அநேகர் வருவார்கள். அதே நேரத்தில் கசப்பு, வெறுப்பு, கோபம் இவைகள் எல்லாம் மாற்றி உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் அப்படித்தான் கொண்டு வந்து வைப்பார். ஏன் சொன்னா, கடவுள் உன்னை பொண்ணுல வெள்ளியில மீட்கல. பொண்ணை கொடுத்து மீட்டாரா, வெள்ளியை கொடுத்து மீட்டாரா?
இல்லை, அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? கரங்களை தட்டி நான் எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? Praise the Lord. Hallelujah. அவர் என்னை வெள்ளியினாலும் பொன்னினாலும் விலை கொடுத்து வாங்கவில்லை ஐயா. ஆமென். விலையேற பெற்ற இரத்தத்தினால, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டிருக்கிறார். அப்ப இந்த சரீரத்தில் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காரியத்தை நான் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ சோதனைகள் வாயிலாக, எத்தனையோ பரீட்சையின் வாயிலாக உங்களை அவருடைய விலையேற பெற்ற வார்த்தையால பொன்னாகவும் கனிகளாகவும் உங்களை உருவாக்க சொந்த ரத்தத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொந்த ரத்தத்தை. அதனால தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். கடவுளுக்கு பெருமை சேர்க்கணும். இந்த உடல்ல நான் யாருக்கு பெருமை சேர்க்கணும்? கடவுளுக்கு பெருமை சேர்க்கணும். அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்றார், விலையேற பெற்ற பொன்னாகவும் கனிகளாகவும் ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை மாற்றுவார். மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இனிமை மிகு பாடல் 6வது அதிகாரம் 11வது வசனம். வாதுமை சோலைக்குள் சென்றேன், வாதுமை சோலைக்குள் சென்றேன், பள்ளத்தாக்கில் துளிர்த்தவற்றை பார்க்க போனேன், பள்ளத்தாக்கில் துளிர்த்தவற்றை பார்க்க போனேன், திராட்சை பூத்து விட்டதா என்றும் மாதுளைகள் மலர்ந்தனவா என்றும் காண சென்றேன். ஆமென்.